ஹாய் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் தான் இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தோம். பட் அங்கே போனால் மார்க்கெட்டே இல்லை. மார்க்கெட் இருந்துச்சு, நாங்கள் வாங்கணும்னு நினச்சது. அதாவது இந்த கூறாக வச்சுருக்கிற காய்கறி வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் போக முடியல. நாங்கள் மோஸ்ட்லி இன்ஸ்டாமார்ட்லேயோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது பின்னாடி இருக்கிற மார்க்கெட்லேயும் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிடுவோம். ரொம்ப நாள் யோசித்து வச்சுட்டு இன்றைக்கி போனால் அங்கே அந்த கூறாக வைக்கிற காய்கறியே எல்லாம் மொத்தமாக தான் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு பக்கத்தில் இருக்கிற மடிவாளா மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம். அது வந்து ஒரு பெரிய வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு. இங்கே வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே இங்கே வந்து இருக்கும். இல்லாதது அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நாங்கள் பொங்கல் டைம் மோஸ்ட்லி இங்கே வருவோம். மற்ற டைம் நாங்கள் வந்து பக்கத்துலேயே வாங்கிடுவோம். இங்கே அவ்வளோவா வரமாட்டோம். இன்றைக்கி வந்ததுனால நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஷாப்பிங் பர்சன், நான் கிடையாது. எங்கே போனாலுமே ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், டிமார்ட்டாக இருக்கட்டும், அல்லது ட்ரெஸ்ஸஸே வாங்க போனால் கூட என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஷாப்பிங் பர்சன், நான் இல்லை. நான் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும்னு நினைப்பேன். பட் அவங்க அப்படி எனக்கு நேர் ஆப்போசிட்டு. நான் எப்படா வீட்டுக்கு போகலாம், எவ்வளோ நேரமோ அப்படின்ற மாதிரி இருப்பேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு எனக்கு நேம்ஸே தெரில. இது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சிங்காரம் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தாமரையோட தண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் தானே, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். பட் போனது நாங்கள் வேறு மார்க்கெட்டு. என்னால் பசி தாங்கவே முடியல. நானும் என் ஹஸ்பண்ட் கிட்டே போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க காதுலேயே வாங்காமல் அவங்க வாட்டில் போயிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டுக்குட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. காது வேறு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட், நீ வந்து பசி தாங்கிட மாட்டேன், நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வந்து இட்லி, சாம்பார், அப்புறம் கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் இருந்துச்சு. நான் வந்துட்டு இங்கே வந்து 2 இட்லி, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். அவங்களும் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் கேட்டதும் சூடாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.